ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி வந்து பர்ஃபெக்டான தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கோங்க, நல்லா வந்து காயணும். ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா காயணும். ஸோ வெங்காயம் வந்து போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து போட்டுக்கணும். நல்லா வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதங்கிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். ஸ்டேஜில் புளி கொஞ்சம் ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து இது வதக்கிட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். இது மிக்சியில் போட்டு அரைச்சாக்கா டேஸ்ட் வந்து நல்லா ஊற வந்து உப்பும் ஆட் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கட்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக வந்து வெந்துடும். சட்னி வந்து நல்லா எல்லாம் வந்து ஆறிச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டுட்டு நம்ம நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு சீரகம் கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பொங்கி வருது. சூப்பராக இருக்குது. நல்லா வந்து வதங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சவுண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சட்னி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ. தாபா ஸ்டைல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைல் ராகி தோசை தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கொஞ்சமாக உளுந்து போட்டு ஊற வச்சு நம்ம வந்து ராகி மாவு வந்து இன்ஸ்டன்ட் ராகி மாவு போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலக்கி வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தோசை வந்து ரெடி ஆகும். ஸோ பேன் வந்து நல்லா காயணும். காய்ஞ்ச பிறகு நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வேகணும். லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் போட்டு நல்லா வந்து வேகணும். நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டோம். ஸோ நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ வேணா வந்து அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. அப்படியே வந்து நல்லா வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ இன்கேஸ் சில பேருக்கு வந்து அப்படி வரல அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோ வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டே போட்டு தேய்ச்சிட்டு ஸோ பண்ணுங்க. அப்போ நல்லா வரும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியான பர்ஃபெக்டான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக வேணும்னாக்கா வெறும் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சட்னி வந்து ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா தேங்காய் சட்னி அண்ட் தென் பார்த்திங்கன்னா ராகி தோசை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணிங்கோ. தேங்க்யூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை அண்ட் தென் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுல் உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். வெயிட் லாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அந்த ஸ்டொமக்கும் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுருக்கோம். நல்லா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ரிமைனிங் வந்து ஆட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃப்ரை ஆகட்டும். வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அண்ட் தென் பச்சை மிளகா ஆனியன் எல்லாமே வந்து போடலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடுகு கொஞ்சம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து எண்ணெய் வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா வந்து பாயில் ஆகிருக்கும். வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டப்போ கொஞ்சம் லேட்டராக அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன்.
ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். இதுக்கு சால்ட் உப்பு தான் போட்டுக்கணும். கல் உப்பு போட்டால் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக கரையாது. ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஃப்ரை ப்ராப்பர்லி. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க அந்த கீழே வச்சு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாகவே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக போடக்கூடாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மொத்தாயிடும், இல்லை நம்ம வந்து பிச்சிச்சான் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கணும். உப்பு கீதா இல்லைன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் பத்தலைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்னும் லேட்டாக போட்டாக்கா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலக்கிடுங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் ஆச்சு பார்த்தோம்னா நல்லா வந்து பாயில் ஆகிருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை பீல்ட் அவுட் பண்ணது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பொரியல் தான் பண்ண. ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு அண்ட் தென் சீரகம் கடலைப்பருப்பு வந்து தட்டி போட்டுக்கிறோம். பூண்டு தட்டி போட்டு நல்லா வந்து வாட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து வதக்கணும். பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதங்கிட்டோம். தண்ணி வச்சு டமாட்டோ வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதங்கி மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி எல்லாமே இருக்கும், மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதங்கணும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். 2-3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து கட்டிடலாம். இது வந்து 2-3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் வெஜிடபிள் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கோஸு, பீன்ஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புடலங்காய் எல்லாத்தையும் வந்து கேரட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கிறோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு போட்டது சீரகம் வந்து போடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து டேஸ்ட்டுக்காக வந்து போடுறேன். ஸோ கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கடலைப்பருப்பு போட்டுனாலும் செஞ்சு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் போட்டு வந்து இறக்கிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வதங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். பீன்ஸு எல்லாத்தையும் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கணும். நல்லா வந்து வதங்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் விட்டால் வந்து வதக்கிட்டுக்கோங்க. பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ விசில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து ஆஃப் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா விசில் எல்லாம் வந்து பிறகு நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கலாம். ஸோ தட் அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சு பிறகு நம்ம வந்து நல்லா வந்து கொதிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா
இறக்கிட்டு அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்குது. பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இது ஆக்சுவலி பச்சை மிளகா போட்டும் செய்யலாம், இது மாதிரி மிளகா பொடி போட்டும் செய்யலாம். நல்லா வந்து இது மாதிரி வந்து திருப்பிட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் நான் பண்ணினது. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சி பிறகு நம்ம வந்து இறக்கிடலாம். இது வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும்.